ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே என் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர் அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே என்னோடய விஷஸ் ஹாப்பி நியூ இயர். சரிங்களா? ஸோ 2026 இன்னைக்கு பிறந்தாச்சு. ஸோ பிறந்து பாதி நேரம் ஆகிப்போச்சு. ஸோ நான் இன்றைக்கி சீரியல் போட மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் கைஸ். ஸோ ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் வந்து ப்ரோமோ இந்த ப்ரிவியூவில் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இதயம், வாரிசு எல்லாம் வந்தங்காட்டி ஸோ அப்போ எனக்கு சீரியல் இருக்குது மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். இப்போ அண்ணாமலை குடும்பம் ஓடிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்கள வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுங்கள். கடைசியில் அவங்க அம்மாவும் சமாதானம் ஆயிடுவா. சரிங்களா? இதுக்கு இடையில வந்து ஒரு ஃபேமிலி உள்ளே வருது. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்கி, நந்தினி, அப்புறம் அவங்க ஒரு பாட்டின்னு சொல்லி 3 பேர் உள்ளே என்ட்ராயிருக்காங்க. இன்றைக்கி புதுசாக 3 கேரக்டர் இதயம் சீரியலில் உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதாகரோட மித்ராவோட சொந்தக்காரங்க. புரியுதுங்களா? மித்ராவுக்கு வந்து இந்த அம்மா பாட்டி வருது. அப்புறம் அந்த விக்கியும் நந்தினியும் வந்து அத்தை பையனாமல் அந்த பொண்ணு வந்து ரிலேஷனாக இருக்குது. ஸோ வந்து இது என்ன எதுக்கு அடிப்படையில் வந்திருக்காங்க அப்படின்னா, மித்ராவோட கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி கொடுப்பதற்காக லண்டனிலிருந்து வந்திருக்காங்க இந்த 3 பேர். ஸோ ஆதியை பார்க்குறாப்புல எனக்கு வந்து லண்டன் அப்படின்னு சொன்ன உடனே கைஸ் எனக்கு ஒரு மைண்டில் வந்து ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம நிஷா அக்கா வந்து ஒரு வேலைத்தனம் பண்ணும் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஆதி வந்து நினைவலைகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரும் இந்த மாதிரி லண்டனுக்கு எனக்கு டிக்கெட்டு போட்டு கொடுன்னு சொல்லி நிஷாட்ட கேட்டிருப்பாப்புல. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஆனால் இந்த கூறுகட்ட குப்பா என்ன பண்ணியிருப்பா, நிஷா மித்ராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருவான். புரியுதுங்களா? அப்போ இனிமேல் தான் இந்த உண்மைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நல்ல விஷயந்தான். இந்த 3 பேர் உள்ளே என்ட்ரானது நல்ல விஷயந்தான். இது மூலயமா ஆதிக்கு சில பல விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம நிஷாவை பற்றி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் லண்டனுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தா இவன் அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டு நம்மளை அமெரிக்காவுக்கு மித்ரா கூட அனுப்பி வச்சுருக்காளா? வச்சுக்கிறேன்டி உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி நிஷாவை நல்லா போடணும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன, நம்ம பாரதி பாட்டியெல்லாம் பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்ட உடனே வேலைக்காரங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாப்புல. யார்? நம்ம மித்ரா. இவங்கெல்லாம் யார் மித்ரா? புதுசாக இருக்காங்க வீட்டில் அப்படின்னோடனே இவங்களாம் நம்மளோட வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல. பாரதியும் பாட்டியும் இப்படியே முழிக்கிறாங்க. என்னடா நம்மளை பார்த்து வேலைக்காரின்னு சொல்லிட்டா, நானே இந்த வீட்டுக்கு ஓனரு, நானே ஆதியோட பொண்டாட்டி, என்னையை பார்த்து வேலைக்காரின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே முட்டைக்கண்ணை போட்டுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். வேறு இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலில் வந்து முடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து 1000 எபிசோடை தாண்டி போயிருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது தப்பு, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏதோ 800 சில்லறை, 847, 836 சில்லறையோ எபிசோடு தான் ஓடிட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து 1000 எபிசோடு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 800 தொற்றுச்சு இல்லையா? இன்னும் ஒரு 200 150 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாடகத்தை வந்து இந்த மாதிரி ஜவ்வாக தான் இழுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 எபிசோடு தொடர வரைக்கும் இந்த இதயம் சீரியலை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக்கப்பட்டோம். அப்புறம் வேறு என்ன கைஸ்? அவ்வளோதான் கைஸ். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்த்தால் ஆதிக்கு வந்து ஏதாவது தெரியறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒருத்தி யார் விக்கியோட ஒருத்தி வந்திருக்கா பாருங்க, அவள் வந்து நிஷாவுக்கு தெரிஞ்சவளாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அத்தைக்காரின்னு சொல்லி ஒருத்தனை பேசிகிட்டு இருக்கா பாருங்க, அவள் வந்து நம்ம ஆதிக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நிஷா பண்ண தப்பு வெளியே வரணும் இல்லையா? அப்போ அது ஆதிக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இனி மித்ரா பக்கம் வந்து ஆள் பலம் கூடிக்கிட்டே இருக்குது. பாரதிக்கு ஒரே ஒருத்தன் தான் வந்தான், சரவணன்னு. அவனும் பிடிங்கிட்டு போயிட்டான். பாதியில் வந்தான், ஒரு வாரம் வந்தான், அதுக்கப்புறம் போயாச்சு. மித்ரா பாரதி சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. மித்ரா சைடு ஆளுக ஏறிக்கிட்டே போகிறாங்க. பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா? ஒருத்தர் இல்லை, வாசுவை தவிர. ஸோ சீக்கிரமே வந்து
ஆதியோட கல்யாணத்தில் தான் ஒரு முடிவு தெரியுன்றாங்க. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி சீரியலை முடிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்கப்பா. முடியலடா எங்களால். சரியா? ஓகே, டன். வேறு என்ன மற்ற சீரியல்? கார்த்திகை தீபம் ஏதோ சண்டே ஸ்பெஷலாமா இந்த வாரம்? போன வாரம் வந்து வாரிசு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து சண்டே ஸ்பெஷல் கார்த்தியாமா. ஏதோ பரிவட்டம் கட்டுறது யாருக்கு, அது மட்டும் இல்லாமல் சிலம்பு சுற்றுறாரம்மா நம்ம கார்த்தி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். வாரிசு சீரியல் ஒரு வழியாக சிவியோட அப்பா கண்ணை முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, தமிழ் வந்து அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கோமாவில் இருக்கிற மாதிரியே நடிங்கன்னு சொன்னால் பாருங்கள், அங்கே தான் நிற்கிது சீரியல். செம சூப்பர். அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இவன் தெரிஞ்சிட்டான்னு சொல்லி அப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால் தமிழ் வந்து சூப்பராக ஐடியா பண்ணி அவங்க மாமாவை அப்படியே கோமா ஸ்டேஜில் இருக்கிற வைக்க மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. சூப்பர், நல்லா இருந்துச்சு சீரியல். வாரிசு சீரியல் சூப்பர். அப்புறம் வேறு என்ன சீரியல்? பாரிஜாதம் வேஸ்ட்டு கேஸ். அது என்ன கேஸ் இப்படி நாடகத்தை ரொம்ப கன்றாவியாக பண்ணுறாங்க. ஐயோ சாமி, வாந்தி எடுக்கிறத விட கேவலமாக இருக்குது. கன்றாவியாக இருக்குது, ரொம்ப கன்றாவியாக இருக்குது பாரிஜாதம் சீரியல். ஏன் அந்த டேரக்டர்னு தெரில. ஐயோ சாமி, நானும் எடுக்க தெரிஞ்சால் எடுங்கடா. இப்படிலாம் காமிக்காதீங்க. சினிமாவில் காமிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. அதான் சொல்லலையா, சீரியல் வந்து இவங்களோட ஓன் கண்டென்ட்டே கிடையாது. ஃபுல்லாக சினிமா பேஸ்டு காப்பி தான். இந்த சீரியல் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவிலேருந்து சீனை காப்பி பண்ணி எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுறாங்க. எத்தனை கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஐஸ் பாரில் நிற்க வைப்பாங்களாமா, ஐஸ் உருக அந்த கயர் வந்து இருக்குமாமா. சாமி, முடியலடா டேய். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. கேவலமாக இருக்குது, கேவலத்தையும் உச்சமாக இருக்குது பாரிஜாத சீரியல். அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். வேறு நான் ப்ரோமோ போட்ட வரைக்கும் நம்ம பேசிட்டோம். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறம் நாம் சீக்கிரமே வந்து நம்ம சொன்ன டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக முக்கியம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வேறு என்ன? உங்களோட ஏதோ சண்டே வந்து ஜனநாயகனோட மியூசிக் ரிலீஸ்ன்னு சொல்லி போடுறாங்க, ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் நடந்த ஏதோ ப்ரோக்ராம் போடுவாங்களாட்டிருக்கு. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, சும்மா விளம்பரம் மூடையில் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீ என்னத்தை பேசுகிறது எனக்கும் தெரியல. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து மித்ரா சைடு ஆளுக கூடிக்கிட்டே போகிறாங்க, பாரதி சைடு ஆளுக கம்மியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த லண்டன் பார்ட்டிகள் மூலயமா ஆதிக்கு சில பல உண்மைகள் தெரிய வந்து பாரதி கிட்ட இருக்கிற பாரதியை வந்து காப்பாற்றி, அதாவது பாரதி கூட சேர்கிற மாதிரி சீரியல் முடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? மறுபடியும் ஏதாவது கனவு காண்ற மாதிரிலாம் சீரியல் எடுத்துடாதீங்கடா, பார்க்க சகிக்கலடா. போதும், கனவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க, இல்லை கனவுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க, சரியா? வேறு என்ன? அப்புறம் நம்ம விக்கி, அது யாருன்னு தெரியுதாக? கார்த்திகை தீபத்தில் யார்? நம்ம துர்காவோட புருஷன் கார்த்திகை தீபத்துலேருந்து இங்கே வந்துட்டாராட்டிருக்குது நடிக்கிறதுக்கு. இதயம் சீரியலில் கூப்பிட்டு விட்டாங்களாட்டிருக்குது. சரி, ஓகே டன். இந்த 3 பேர் வருகையினால் சீரியலில் வந்து ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தமிழோட நடிப்பு, இந்த சின்ன பையன் நடிப்பு, அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிற விதம் எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.